சரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் பஜமகல்வஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வஹா சதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 2/1/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசலாம். உங்களுக்கு சாதாரணமாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி, ஆஞ்சநேயர் ஜெயந்தி, இந்த விநாயகர், உங்களுக்கு மகா கணபதியோட விநாயகர் சதுர்த்தி, இதெல்லாம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாள். இப்போ கிருஷ்ண பகவான் பிறந்த கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி இந்த அனுமன் ஜெயந்தியும் தெரியாதவா கிடையாது. ஆனால் சில கிரந்தங்களில் இவர் பிறந்த அந்த மாதம் நட்சத்திரங்களில் கொஞ்சம் மாறுதல் இருக்குன்னு சொல்லுவாள். சிரவணே ஜாதம் வாயுபுத்திரம் ஜெதேந்திரியம்னு சிரவண நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும், ஒரு கிரந்தத்தில் புனர்பூச நட்சத்திரம் அப்படிலாம் கூட வருது. ஆனால் நம்ம பெரும்பான்மையாக கொண்டாடக்கூடியது இந்த மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தை நம்ம கொண்டாடுறோம். இந்த மூல நட்சத்திரத்துக்கே ஒரு பெருமையை கொடுத்தவர் ஆஞ்சநேயர் சுவாமி. ஒருவேளை இவர் பிறந்ததுனால தான் ஆண் மூலம் அரசாலும்னு சொன்னாலும்னு கூட ஒரு சந்தேகம். பெரிய அவர் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சுவாமி செய்யாத சாதனையே இல்லை. ஆணி மூலம் அரசாலும், ஆணி மாதம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமியை சேர்ந்து வரும்போது பிறக்க குழந்தை ராஜயோகத்தோடு இருக்கும். ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆனால் பொதுவாக நம்ம ஆண் மூலம் அரசாலும் சொல்லிட்டோம். அதுக்காக இந்த இடத்துல குறிப்பிட்டோம். இந்த ஆஞ்சநேயர் சுவாமியோட ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறதுனால வெற்றி கிடைக்கும், தடை விலகும், கோர்ட்டு வழக்கு நம்மக்கிட்ட நெருங்காது, சத்ரு பயம் இருக்காது, செய்வினை தொல்லை இருக்காது, பரமசாந்தி கிடைக்கும். இதை வீடுகள்லையும் பண்ணலாம், கோயில்களில் பண்ணுறதுல கலந்துக்கலாம். சரி, இது ஏன் பெரும்பாலும் வீடுகளில் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால், இப்போ கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னால் கிருஷ்ணனோட பாடல்கள் பாடி அந்த ஸ்வீட்டெல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு விட்டுருவோம். ஆஞ்சநேய ஜெயந்தின்னு சொல்லும்போது கிருஷ்ணருக்கு நம்ம பொம்மையெல்லாம் வீட்டில் வாங்கி வைக்கிற வழக்கம் உண்டு. குழந்தையோட காலெலாம் வரைவா கிருஷ்ண பகவான் வரதாலாம். ஆனால் ஆஞ்சநேய ஜெயந்தி சொல்லும்போது பெரும்பாலும் ஆஞ்சநேயர் விக்கிரகங்களை வீட்டில் வைக்கிற ஒரு வழக்கம் வச்சுக்கல. சிலர் பயப்படுவா. ஆஞ்சநேயர் படம் வச்சுக்கிறதுக்கே பயப்படுவான்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அதனால் என்ன பண்ணிடுவா, கோயிலில் போய் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம், அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி முறையான வழிபாடு பண்ணுறது எப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். சமஸ்கிருத ஸ்லோகங்கள் பல பேருக்கு வாயில் வராது. இதெல்லாம் என்ன பண்ணுவா, அதுக்கு பொதுவாக ஆஞ்சநேய கோயிலுக்கு போய் ஆஞ்சநேய சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது, வடமாலை சாத்துறது, சந்தனக்காப்பு சாத்துறது, வெத்தலை மாலை சாத்துறது, இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகளில் கலந்துப்பாள். இந்த ஆஞ்சநேயரை வீடுகளில் கட்டாயம் கொண்டாடலாம். பெண்கள் பூஜிக்கலாமன்ற சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அது கொஞ்சம் கூட ஐயம் வேண்டாம், எல்லாருமே பூஜை பண்ணலாம். அவர் பிரம்மச்சாரி தெய்வம்னு ஒரு பயம் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் ஆகாதவா ஆனவா எல்லாருமே பூஜிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆஞ்சநேயர் விபீஷணன் ராஜ்யத்தை இலங்கையை விட்டுட்டு வந்துடுறார். அவரை மறுபடியும் இலங்கைக்கு அரசனாக்கி அவர் குடும்பத்தோடு சேர்த்து வைத்த பெருமைக்கு முக்கியமான கதாபாத்திரம் இதில் ஆஞ்சநேயர் தான். ஏன்னா எல்லாரும் விபீஷணனை சந்தேகப்படும் பொழுது ஆஞ்சநேயர் மொத்தம்தான் சந்தேகப்படலை. அவர் தான் சொல்கிறார், இவன் நல்லவன், தர்மவான், சத்தியவான், அங்கே சபையில் நியாயத்தை எடுத்து சொன்னவன்னு ஆஞ்சநேயர் அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறார். அப்பயே ரெக்கமெண்டேஷன் போகிறார்.